கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னதாக சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு நாம் அநேக நேரங்களிலே ஆண்டவரையும் தேடுகிறோம், மற்ற எத்தனையோ காரியங்களை நம்முடைய நன்மைகளுக்காக நாம் தேடுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையில தெளிவாக அழுத்தமாக சொல்லி இருக்கிறது, நீங்கள் என் முகத்தையே தேட வேண்டும் என்று சொல்லி. அதுல அந்த வசனத்துல உமது முகத்தையே தேடுவேன், அந்த ஏ என்கிறதான வார்த்தை ரொம்ப அழுத்தமான, அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. முகத்தை என்று மட்டும் சொல்லவில்லை, முகத்தையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நான் வேற எதையுமே தேட மாட்டேன். ஆணுடைய பிள்ளைகளுக்கு ஒரே நம்பிக்கை தான், எல்லா காரியத்திற்கும் ஒரே நம்பிக்கை தான். நம்முடைய சரீரம் பிரகாரமான அனைத்து நன்மைகளுக்காகவும் நம் ஆண்டவரை தேடுகிறோம், அவரையே நம்பி தேட வேண்டும். நம்முடைய ஆத்மா மறுமையிலே பங்கடையும்படியாக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் அவரையே தேட வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே மனிதர்கள் ஆண்டவரை தேடுவதிலே மிகவும் குறைவுபட்டு, சில காரியங்கள் தாமதமாகும் போது, சில காரியங்கள் தான் விரும்பினபடி நடக்காத போது, இவர்கள் தாங்கள் விட்டு வந்தவர்களின் மூலமாக நன்மையை தேடுவார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் நாயானது தான் கக்கினதை தின்ன திரும்புவது போல என்ன செய்யக்கூடாது, திரும்பக்கூடாது. தான் விட்டு வந்ததை நினைத்தே பார்க்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். அந்த எகிப்துல இருந்து வந்த ஜனங்களில 2 பேரை தவிர மிச்சம் எல்லாருமே அழிக்கப்பட்டதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம் என்னவென்றால், எகிப்துல இருந்து வரும்போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், உங்கள் எல்லாருக்கும் நான் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை தருவேன். இன்னைக்கு நாம் அநேக வழிகளில் வாக்கு தத்துவங்களை ஆண்டவரத்துல பெறுகிறோம். ஆனா வாக்கு தத்துவம் நம்மில் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது இல்லை, நிறைவேறுகிறது இல்லை. குறிப்பாக வருடம் ஆரம்பத்தில் 1ஆம் தேதி தேவ சன்னிதானத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதான நான் உங்களுக்கு ஜெபித்து வாக்கு தத்துவ வார்த்தைகள் கொடுக்கிறேன். இந்த வாக்கு தத்துவ வார்த்தைகள் எத்தனை பேருக்கு நிறைவேறுகிறது? வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டுமானால் முதலாவது வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்க வேண்டும். வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிறதால விசுவாசம் மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தோடு நாம கிரியை செய்ய வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான், விசுவாசம் மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தோடு அவன் என்ன செய்தானா, கிரியை செய்தான். அந்த விசுவாசம் மட்டும் போதாது, வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து அது நிறைவேறும்படியாக நாம செயல்பட வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்கு தத்துவத்தை பெற்றிருந்தாலும் கூட, அந்த வாக்கு தத்துவம் 2 பேருடைய வாழ்க்கையில மட்டும்தான் நிறைவேறினது. காலேபும் யோசுவாவும் 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்துல பிரவேசித்தாங்க. வேற யாருமே இந்த கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியவில்லை. இன்க்ளூடிங் இந்த மோசே கூட பிரவேசிக்க முடியவில்லை. இந்த மோசே ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்ததான மனிதன் தான். ஆனால் மனிதர்கள், இவனை பின்பற்றி வந்ததான மனிதர்கள், இவர்கள் இவனை நெருக்கினார்கள் என்பதற்காக தேவன் கண்மலையை பார்த்து பேச சொன்னாரு. இவன் கண்மலை என்ன செய்யலாம்? இது ஒரு பெரிய குற்றமா? நம்ம நினைக்கலாம் இது ஒரு பெரிய குற்றமா? இதெல்லாம் நாம் பார்க்கும்போது பெரிய பெரிய குற்றங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பேச சொன்னாரு, இவன் என்ன செய்வான்? அடித்தான். தண்ணீர் புறப்பட்டுதான் வந்தது. தேவன் சொன்னதான வார்த்தைக்கு மாறாக இவன் செயல்படுகிறான். எனவே ஆண்டவர் சொன்னாரு, இந்த காரியத்தின் நிமித்தமாக ஜனங்கள் முன்னிலையிலே என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டியதான நீ என்னை பரிசுத்த கொலைச்சல் ஆக்கின. எனவே கானான் தேசத்தை நீ என்ன செய்ய மாட்டார்? ஒரு விண்ணப்பம் பண்ணா, ஆண்டவரே இந்த கானான் தேசம் எப்படி இருக்குன்னாவது நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு விண்ணப்பம் பண்றான். அவர் ஆண்டு சொல்ல இந்த காரியத்துல என்ன தெரியுமா, பேசாத, இந்த காரியத்துல பேசாத. ஏன்னா நான் சொன்னதுதான் அவன் கூட பிரவேசிக்க முடியும். ஆனா வாக்கு தத்துவம் எல்லாருக்கும் தான். அந்த 2 பேர் மட்டும் ஏன் பிரவேசித்தார்கள்? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வேறே ஆவியை உடையவர்களாக இருந்து. இந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க எத்தனை பேர் மோசே அனுப்பினாரு?
இத்தனை பேர் அனுப்புனா எனக்கு என்ன பாஸ்டர் தெரிஞ்சிருக்கணும், வேதத்தினுடைய சத்தியங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஆர்வமா கேட்கணும். எத்தனை பேர் அனுப்புறாரு? கோத்திரத்துக்கு ஒருவன் அனுப்பலையா? 12 பேர் அனுப்புறாரு. கோத்திரத்துக்கு ஒருவனை தெரிஞ்செடுத்து 12 பேர் அனுப்புனார். அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, விளைச்சல் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அங்க தோட்டத்துல பார்க்கும்போது செழிப்பெல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஆட்களை பார்த்தா பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, பெரிய நெடிய ஆட்களா இருக்கிறாங்க, ராட்சத பிறவிகளாக உள்ள ஜனங்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. இப்ப அந்த 12 பேர்ல 2 பேருடைய இருதயமே வேற மாதிரி இருதயமா இருக்கு, 10 பேருடைய இருதயம் வேற மாதிரி இருக்கு. இந்த 10 பேரும் நாங்கள் பார்த்து கொண்டு வந்ததை அப்படியே சித்தரிக்கிறாங்க. பார்த்தது அவர்கள் தான். இங்க இருக்கிறதான இந்த மோசே இடத்துல சொல்றாங்க, நாங்கள் பார்த்து வந்த தேசம் பார்க்க நல்லாதான் இருக்கு, ஆனா அதுல இருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் கொடூரமான ஜனங்களா இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் மேற்கொள்ள நம்மால. இவர்கள் சொன்ன உடனே இவர்கள் இந்த 2 பேரும் காலேப் யோசுவாவும் தட்டி நிறுத்துங்க கொஞ்சம் நிறுத்திட்டு சொல்றாங்க, இல்ல நான் போனா அத என்ன செய்யலாம். இன்னைக்கு நாம அறிவுபூர்வமாக சில காரியங்களை சிந்தித்து முடியாதுன்னு சொல்லுகிறோம். டாக்டர் வந்து முடியும் சொன்னா நம்ம முடியும் சொல்றோம், டாக்டர் முடியாதுன்னு சொன்னா நாம முடியாதுன்னு தான் சொல்றோம். டாக்டர் முடியாதுன்னு சொல்லலாம், ஆனா டாக்டர் உண்டாக்கினது ஆண்டவர். இன்னைக்கு அநேக பிலிசூனிய செய்வனினால் பாதிக்கப்பட்டதான ஜனங்கள் அநேகர் சொல்றதான காரியம் என்னன்னா, சூனிய வைத்தியருடைய குடும்பத்தை கெடுத்துட்டாங்கன்னா எங்க போய் கேட்டாலும் சொல்றாங்க, இதுல இருந்து நீ எழுதவே முடியாது, அவ்வளவுதான், அவன் குடும்பம் அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரன் சொன்னார், நாங்க அவரிடத்துல சொன்னவரும் சொன்னாரு, சூனியம், அந்த குடும்பத்துக்கு பிரதமாக சூனியம். அப்ப அந்த சகோதரன் சொன்னாரு, நான் ஒரு பெரிய வைத்தியரிடத்துல போன, என்னுடைய நண்பர்கள் அழைத்து கொண்டு போனாங்க, கிறிஸ்தவர் தான், ஆனா நண்பர்கள் வழியாக தவறான ஒரு வழி நடத்துதல் அழைத்து கொண்டு போனாங்க. அங்க கூட தான் வைத்தியம் சொன்னாரு, சுமார் ஒரு 15-20 வருடத்திற்கு முன்னாடியே 4500 ஃபீஸ் கொடுத்து சோவி உருட்டி பார்த்தா அந்த வைத்தியர் சொல்வார், கேரளாவில் இருக்கிற, ஆனா கரெக்டா சொன்னாராம், இன்னொரு இப்படி வச்சிருக்காங்க. ஆனா இந்த செய்வனைய எடுப்பதற்கு இந்த பூமியில வைத்தியனை கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இதே வார்த்தை என்னிடத்துல சொல்லணும், நான் சொன்னேன், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், தேவனாலே எல்லாம். நீ கிறிஸ்தவன் தான், நீ கிறிஸ்தவன் தானே, நீ கையில வைத்திருக்கிற வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரால் கூடாது தேவனாலே கூடும், தேவனாலே எல்லாம் கூடும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற வைத்தியன் மனிதன் தான். அவன் ஒருவேளை எல்லா ஜனங்களிடத்திலையும் தன்னுடைய மந்திர வித்தையினால பிரமிக்கும்படியாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட அவன் மனிதன் தான், அவன் ஆவி அல்ல, அவன் தேவன் அல்ல. எனவே நீ சேவிக்கிறதான இவ்வளவு நாளும் நீ சேவித்ததான ஆண்டவர், நீ கருத்துல வைத்து படித்துக் கொண்டிருக்கிறதான வேதத்துல சொல்லி இருக்கிறதான ஆண்டவர் மிக பெரியவராய் இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை தேடு, உன்னை வழி நடத்துகிறோம். ஆண்டவருக்கு பயந்து நாங்கள் வழி நடத்துகிறதான வழி நடத்துவதற்கு நீ உட்படு. நிச்சயமாக அந்த சூனிய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். சொன்ன வார்த்தையை நம்பினாரு, சொல்லப்பட்டதான ஆலோசனைகளை கேட்டாரு. இன்றைக்கு விடுதலை ஆகி ஆண்டவருடைய கிருபையினால அவர்களுக்கு சூனியம் வைத்ததான குடும்பம் இவர்களுக்கு என்ன செய்தார்களோ அது அந்த குடும்பத்தில் நடந்தது. ஆனா இந்த குடும்பம் விடுதலையாக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக வேலையின் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். அந்த 10 பேர் சொல்றாங்க, எல்லா மனிதரும் நினைக்கிற மாதிரி அந்த 10 பேர் நினைக்கிறாங்க. ஆனா இந்த 2 பேரும் அவர்கள் சொல்றாங்க, ஜனங்கள் பெரியவர்கள் தான், ஆனா ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு என்ன தருவார்? வெற்றி தருவார், தர மாட்டார்? வாயில சொல்லணும்மா, நீங்க இருக்கிறத பார்த்தாலே. என் மனைவி அடிக்கடி சொல்லுவா, நீங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவதற்கும் வெளியே பிரசங்கம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அங்கெல்லாம் பயங்கரம் பிரசங்கம் பண்றீங்க, ஆனா உங்க சர்ச்சில் என்ன வந்தது? அவ சொல்றது உங்களுக்கு பிரசங்கமா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அவ சொல்றது, ஏன்னா அவ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்களுக்கு அவ்வளவு லகுவா எல்லாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. சொல்லப்படுற மாதிரி பைபிளே என்ன செய்திருப்பாங்க, கரைச்சி குடிச்சிருப்பாங்க. அவங்க விசுவாசிகளாக இருந்தாலும் சரி,
இங்க திருநெல்வேலி ஊழியக்காரங்க அங்கோட விசுவாசி பக்கத்துல கூட நிற்க முடியாது. ஏன்னா ஆண்டவரை தேடணும், சரியா தேடணும்னு சொல்லிட்டு நல்லா தேடுவாங்க, நல்லா ஜோங்குவாங்க, நல்லா பைபிள் வாசிப்பாங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பாங்க. எனவே அவளுக்கு யார் பிரசங்கம் ரசிக்கல, நாங்க பண்ணத பிரசங்கம் ரசிக்கல. ஆனா வெளியே பண்ணதான பிரசங்கம் ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. எனக்கு தெரியும், ஏன்னு சொல்லி எனக்கு தெரியும். வார்த்தை வந்து யாருக்காக பேசப்படுகிறது? யாருக்காக? உங்களுக்காக பேசப்படுகிறது. உங்களுக்கு எவ்வளவு வாஞ்சை இருக்கிறதோ எனக்கு தெரியும். ஆவியில நான் நிறைய காரியங்கள் உணர்வேன், ஆவியில் நிறைய காரியங்கள் உணர்வேன். சிலருடைய முகத்தை பார்த்தோன்னே எனக்கு பிரசங்கம் வரும், சிலருடைய முகத்தை பார்த்தாலே எனக்கு ஒரு பிரசங்கம் வரும். ஆனா சிலருடைய முகத்தை பார்த்தாலே பிரசங்கம் அப்படியே டவுன் ஆகும். சில உற்சாகமாக இருக்கிறத பார்த்தாலே என்ன வரும்? பிரசங்கம் வரும். இப்ப நம்ம தலைமை சபைகள்லாம் பிரசங்கத்துக்கு டைம் தர்றாங்க, ஆனா அந்த பிரசங்கம் நல்லா வரணும். ஏன்னா எல்லா ஜனங்களும் எப்படி கேட்கறாங்க? ஆர்வத்தோடு கேட்கறாங்க, வாஞ்சோடு கேட்கறாங்க. இங்க நீங்க வந்து கொஞ்ச ஜனங்கள், இந்த கொஞ்ச ஜனங்களாகிய நீங்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு இருந்தா கர்த்தருடைய வார்த்தை நல்லா வரும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை மனோ வாஞ்சையாய் வந்து கேட்டாங்க. இருக்கிற நேரம் கொஞ்ச நேரம். நீங்க சில நினைப்பீங்க, உட்கார்ந்து இருக்கிற எங்களுக்கெல்லாம் தெரியும், உட்கார்ந்து இருக்கிறது குறுக்கு வழி, உங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 3 மணி நேரமும் நான் எப்படிதான் இருக்கேன், நட்டமா தான் இருக்கேன். தெரியுங்களா உங்களுக்கு? பெரிய ஆபரேஷன், மேஜர் ஆபரேஷன் இருக்கு தெரியுங்களா? நான் எப்படி இருக்கேன் சொல்ல இருக்கு அப்படின்னா இப்போ வச்சுட்டு தான் இருக்கு. வரி இருந்தாலும் இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நான் நின்றுதான் ஆக வேண்டும். என்ன ஆனாலும் சரி நான் நின்றுதான் ஆக வேண்டும். எனவே கஷ்டத்தோடு நிற்கிறோம். அங்க மீட்டிங் நடந்த இடத்துல காலைல 10 மணிக்கு போனா சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் ஊழியக்காரங்க நாங்களும் இருக்கதான் செய்யணும். போனா போகலாம், ஆனா ஆண்டவர் பேசுறாரு. நீயே வந்து எழுதி போய் வெளியே போய் இருக்க முடியல இருந்தா விசுவாசிகள் வந்து எப்படி இருப்பாங்க? பேசுறாரு. இந்த வருஷம் ஃபுல்லா வந்து அவன் போன நேரத்துல இருந்து முடிகிற வரைக்கும் அங்க ஸ்டேஜிலே தான் உட்கார்ந்து இருந்தேன். உடனே முக்கியமான போன் கூட வந்தது, ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி முக்கியமான போன் கூட வந்தது. போராட்டமா இருக்கிற ஜெபம் என்று சொல்லி இருந்தாலும் இப்ப ஜெபம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்டேஜ்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லி கட் பண்ணி வச்சுட்டு முடிஞ்சதற்கு பிறகுதான் 7 மணிக்கு என்னமாதான் நான் வந்து அந்த போனுக்கு வந்து என்ன சொல்லி அட்டன் பண்ணேன். அப்ப இருக்கும்போது நீங்கள் வாஞ்சையாக, நான் வார்த்தையை கொடுக்கும்போது உற்சாகமாக வந்து என்ன செய்யணும்? நீங்க கேட்கணும். ஒண்ணு, வசனங்களை வாசிக்கிறவங்கெல்லாம் நீங்க வேகமாக எடுக்கணும். சில பேர் படிச்சவங்க இருக்கீங்கல்ல, இந்த ஜாஸுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கு, இல்ல கோயிலாவுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கு, அப்படி இல்லை. எல்லாரும் வாசிக்க தெரிஞ்சவங்க தானே. அந்த பிரசங்க ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாசிப்பு தருணம் இருக்கணும். அந்த உற்சாகம் இருந்தால்தான் அந்த ஆவியானுடைய பிரசனம் வந்து தடபடாம போயிட்டு இருக்கும். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா சத்தியங்கள் கூட உங்களுக்கு வந்து வெளிப்படாது. வார்த்தைகள் உங்களுக்காகத்தான். நீங்க வாக்கியோடு கேட்டா தேவன் வந்து பேசுவார். நான் வந்து பிரசங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தாலும் பெரும்பாலான நேரங்களில் என்னுடைய குறிப்பின்படி எல்லாம் நான் பிரசங்கம் பண்ண முடிவதில்லை. ஏன்னா ஆவியானவர் வேறு வழிகளில் வந்து என்ன செய்ய நடத்துகிறார். நான் அதைத்தான் விரும்பவும் செய்கிறேன். நான் விரும்புகிறபடி பிரசங்கம் பண்ணக்கூடாது. தேவன் யார் யாருக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறாரோ அப்படி நான் வந்து என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் வந்து விரும்புகிறேன். நீங்கள் அதற்கு இடம் கொடுத்தா தேவன் ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய சத்தியங்களை உங்களுக்கு தருவார். சரி, நான் எடுத்ததான பிரசங்க பகுதியை கடந்து வருகிறேன். இந்த காலேபும் யோசுவாவும் எல்லாரும் நினைக்கிறது போல நினைக்கல. இன்னைக்கு நம்மளால மெஜாரிட்டி கூட சேர்ந்துடுவோம். 10 பேர் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் 11 நாளும் சொல்லுவோம். நான் என்ன சொல்றேன், இருக்கிற எல்லாரும் முடியாதுன்னு சொல்லட்டும், நீங்க ஒரு ஆள் சொல்லுங்க, இது வந்து என்ன செய்ய முடியும். நீங்கள் யாரை நம்பி சொல்லணும்? உங்களை நம்பி அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தை நம்பி அல்ல, உங்களுடைய அறிவை நம்பி அல்ல. விசுவாசம் என்பது அறிவுக்கு அப்பாற்பட்டது. அறிவை பயன்படுத்துகிறதான நபர் வந்து விசுவாசிக்க மாட்டான். ஞானத்தை பயன்படுத்துகிறதான மனுஷன் விசுவாசிக்க மாட்டான். விசுவாசம் என்பது கண்மூடித்தனமாக வந்து நம்புவது. யாரை நம்பி நம்புவது? ஆண்டவரை நம்பி நம்புவது. வேதத்தில் எவ்வளவு தெளிவான சான்றுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கானானுடைய யாத்திரை எதற்காக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் என்பது அந்த கானான் யாத்திரை தான். இந்த ஆவிக்குரிய பிரயாணம் எகிப்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த ஆவிக்குரிய பிரமாணம் பாவத்திலும் உலகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. நாம் அதை விட்டு வெளியே வரும்போது அற்புதம் நடைபெறுகிறது.
நான் காலடி எடுத்து வெளியே வைக்கும் போது ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடைபெறுகிறது. ஆனால் இந்த அற்புதத்தை விசுவாசித்து நம்பி கடைசி வரைக்கும் இந்த மனிதர்கள் கடந்து போக வேண்டும். அந்த கானான் யாத்திரை கடந்து போனதான இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பத்தில் ஆண்டுடைய மகாபெரிய அற்புதங்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஆண்டவர் சொன்னது அப்படியே செய்தார். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு செய்ய ரட்சிப்ப நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு காண்கிறதான எகிப்தியரை இனிமே நீங்க ஒருபோது காண மாட்டீர்கள். சொன்ன வார்த்தை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றினார். எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதிசயம் விளங்குகிறது. எல்லா ஜாதிகளும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சுற்றி இருக்கிறதான 7 விதமான கொடூர ஜாதிகள் சொல்லப்பட்டிருக்க வேதாகமத்தில் அந்த ஜாதிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த செங்கடலுக்கு முன்னாடி கடந்து வரும்போது அங்கே எகிப்திய ஜனங்களெல்லாம் சொல்றாங்க, வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. அந்த பக்கத்துல போன பெலிஸ்தர்கள், இந்த பக்கத்துல போன வனாந்தரம், முன்பு பார்த்தால் செங்கடல், பின்னாடி பார்த்தால் எகிப்தியர்கள். எங்கே போக முடியும்? வனாந்தரத்தின் வழியாக போக முடியவில்லை. ஆண்டவராகிய தேவன் இந்த நேரத்துல அங்கே அறியப்படுகிறார். தான் யார் என்பது அந்த வேளையிலே அங்கே அறியப்படுகிறது. எல்லா ஜனங்களும் நினைத்தார்கள், இவர்களை பின்தொடர்வதான ஜனங்கள் நினைத்தாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்தையோட நாம அழிக்க போகிறோம். இனிமே இஸ்ரவேலர்கள் என்றதான பேரே இந்த பூமியில இருக்க போகிறதில்லை என்று சொல்லி பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் நினைத்தது. பார்வோன் வந்து பயங்கரமான ராணுவத்தோடு வந்து வருகிறான். ரதத்தோடு ராணுவத்தோடு பலசாலிகளோடு வந்து வருகிறான். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த ராணுவ வலிமையும் கிடையாது. எந்த ராணுவ வலிமையும் இல்லாதவாறு யார் ஒருவர் தான் கூட இருக்கிறார்? ஆண்டவர் ஒருவர் தான் வந்து கூட இருக்கிறார். இந்த ஆண்டவரை இவர்கள் யாருனாலும் அறிகிறாங்க? மோசே மூலமா தான் அறிகிறாங்க. ஏன்னா ஆண்டவர் தேடம்னா இவங்க யார் இடத்துல தான் போகணும்? ஒவ்வொரு காரியத்திற்கும் இவங்க யார் இடத்துல தான் போறாங்க? மோசே இடத்துல தான் போறாங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்திலும் அவருடைய தாசனாகிய மோசேயின் இடத்திலும் என்ன வைத்தாங்க? யார் இடத்திலும்? இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் விசுவாசிக்க, ஆனா யாரும் நம்ப மாட்டேன். ஊழியக்காரனை நம்பணும்னா தயவு செய்து என்னிடத்துல ஜெபிக்கவே நீங்க ஏன்னா நான் பண்ணுகிறதா ஜெபம் வேஸ்டா தான் போகும். இயேசு கிறிஸ்து வானத்தை உண்டாக்கின தெய்வம், அவரே அவருடைய சொந்த ஊரில் எதை செய்ய முடியல? அற்புதத்தை செய்ய முடியவில்லை. அதுல காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் சொன்னாங்க, என் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவருடைய சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அற்பமாக அவனை நினைத்தாங்க. அற்பமாக நினைத்தபடினால இயேசு கிறிஸ்துவா அவருடைய சொந்த ஊரில் அற்புதங்களை செய்ய முடியவில்லை. ஆண்டவரை நம்புகிறதான நீங்கள் ஆண்டுடைய சாணபதியாகிய ஊழியக்காரங்களையும் நம்பினால்தான் என்ன நடக்கும்? நீங்க என்ன நம்பல? 100 கிலோமீட்டருக்கு அங்க இருக்க ஊழியக்காரங்களை நம்பிட்டு இங்க இருக்கிறது என்ன இல்லை? இங்க இருக்கிறது அர்த்தம் இல்லை. அர்த்தம் உங்களுக்கு எங்கதான் நடக்கும்? நடக்கிறதா இருந்தா இங்கதான் நடக்கும், இல்ல நடக்காது. நம்பணும். மோசேயை நம்பினாங்க. மோசையை நம்பினா ஒவ்வொரு காரியத்திற்கும் மோசே இடத்துல வர்றாங்க. இப்போ இவர்கள் தேவனிடத்துல போகாம மோசே இடத்துல வந்து சொல்றாங்க, எகிப்தில எங்களுக்கு முடியாது. கோயிலா சொல்றாங்க, என்னது? பிரேத குழிகள் இல்லை என்றால் எங்களை இங்கே கொண்டு வந்தார். இதை போய் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு அவசியம் இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, உங்களை நான் கானான் தேசம் கொண்டு போறேன்னு சொன்னாரு. இப்படி ஒரு எண்ணம் இவர்களுக்கு தேவையே கிடையாது. ஆனா இவர்கள் இதை நினைக்கிறாங்க. ஒருத்தர் செத்து போனா அதை நினைக்க வேண்டியது உயிரோடு இருக்கிறவங்க நினைக்கணும். சாகிறவங்க யாரும் நினைக்க வேண்டியதுன்னு அவசியமே இல்லை. ஆனா அந்த எகிப்திய ஜனங்களுக்கு முன்னாடி இவங்க சொல்றாங்க, பின்னாடி எகிப்திய சேனை வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஏகமாத்திய சொல்றாங்க, எங்களுக்கு கல்லறை இல்லைன்னா அங்க கொண்டு வந்தான்னு சொல்லி. யார் இடத்துல சொல்றாங்க? மோசே இடத்துல சொல்றாங்க. இந்த மோசே இடத்துல சொன்ன மோசே யார் இடத்துல போறான்? ஆண்டவர் போறான். ஆண்டவரே இந்த ஜனங்களெல்லாம் இப்படிலாம் சொல்றாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ போய்
உன் கோலை எங்க நீட்டு, சமுத்திரத்தில் நீட்டு. இந்த கோல் எப்போது மோசே வைத்திருக்கிறதா கோல், மந்திர கோல்லாம் கிடையாது, மந்திர கோல்லாம் இல்லை. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கொண்டு வந்த கோல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு கோல் வந்து என்ன செய்திருப்பாங்க, இது அவர்களுடைய பாரம்பரிய பழக்கம், ஒரு கோல் வைத்திருப்பாங்க. இந்த மோசையும் வந்து ஒரு கோல் வந்து என்ன செய்திருந்தார், வைத்திருந்தார். இது இவனிடத்துல இவனுக்கு என்று வைக்கப்படுகிற ஒரு கோல். ஆண்டவர் அவனிடத்துல இருக்கிறதான கோலை வைத்த கோல் என்பது விசுவாசத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த மோசேயிடத்துல சொன்னார், நீ உன்னிடத்துல இருக்கிற இந்த விசுவாசமாகிய கோலை வந்து நீட்டுன்னு சொன்னார். நீட்டுனதான மாத்திரத்துல செங்கடல் பிளந்தது. பிளந்து ரெண்டு சைடும் மதில் சுவரா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மழை பெய்து வேர்ச்சிட்டு வைக்கலாம், மழை பெய்து வெறிச்சிட்டு, குளத்துல தண்ணி இல்லை, மழை பெய்து வெறிச்சிட்டு, இந்த குளத்துக்குள்ளோடி நடு குளத்தோடைய ஒரு மனுஷன் நடந்து போக முடியுமா? மழை வெறிச்சாலும் என்ன இருக்கும்? சேரும் சேரும் சகதியுமா இருக்கும். எவ்வளவு அற்புதமா பிளந்த மாத்திரத்துல தரை வந்து என்ன செய்து, பிளந்த மாத்திரத்தை தரையெல்லாம் காய்ந்து விட்டது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து போறான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மேல் வைக்கிறதான விசுவாசத்தை இந்த மோசேயிலான மனுஷன் பயன்படுத்தின போது அங்கே இருவரமும் மதில் சுவர் போல நிற்கிறது. இப்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, வெட்டாந்தரை வழியா கடந்து போங்க. மோசே நம்பினாங்க, பெரிய அற்புதம் நடந்தது. இப்ப மோசே சொன்னது மாதிரி கடந்து போறாங்க. நியாயத்துக்கு இவங்க என்ன செய்திருக்கணும், பயந்து கொண்டு நின்றுக்கணும். திடீர்னு புரண்டுட்டா மேல, அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. விசுவாசம் என்றால் நம்புகிறத எப்படி நம்புகிறது, உறுதியாக நம்புகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது போலவே அன்றைக்கு அவர்கள் எகிப்தர்களை பார்த்ததுதான். அதுக்கு பிறகு அவர் பார்க்கவே இல்லை. வேதம் சொல்கிறது, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவித்தார், நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்தால், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தால், உங்களுடைய சத்துருக்களுக்கு நீங்க எந்த ஒரு தீமையை செய்யாதவர்களா இருந்தால் நீங்கள் சத்துருக்களை தேடி காண மாட்டீர்கள். நீங்கள் சிலர்களை நினைக்கலாம், அவன் எப்படி இருக்கிறான் பார்ப்போமே, அவள் எப்படி இருக்கிறார் பார்ப்போமே என்று சொல்லி நீங்கள் சிலவரை நினைக்கலாம். நீங்கள் நினைத்து பார்த்தால் கூட அவளை பார்க்கவே முடியாது. அந்த சத்துருக்களை சிதறடிக்கிறது நீங்கள் அல்ல, நீங்கள் சேவிக்கிறதான ஆண்டவர், நீங்கள் நம்புகிறதான ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களை அவர் சிதறடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனா இன்றைய வரைக்கும் சத்துருக்களோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆண்டவரை தேடுவது உண்மையானால், நீங்கள் ஆண்டவரையே தேடுவது உண்மையானால், எல்லாவற்றுக்கும் ஆண்டவரையே சார்ந்திருப்பது உண்மையானால், சாதாரண மனிதர்களை நீங்கள் ஏன் எதிர்க்க வேண்டும்? சாதாரண மனிதர்கள், நாசியுடைய சுவாசத்தை ஆண்டவர் லாக் பண்ணி விட்டாரா, மாண்டு போய் விடுவானவன். தலையில உள்ளதான ஒரு சிறிய முடியளவு நரம்பை வந்து மூளைக்கு பாரு நரம்பை ஆண்டவர் லேசா ரத்தத்தை பிளாக் பண்ணி விட்டாரானால் பைத்தியமாக அலைந்து விடுவான். ஒரு நரம்பை தொட்டு விட்டாரானால் அவன் கால்கை அசையாமல் உட்கார்ந்து விடுவான். அவன் மனிதன், அவன் தான் மனிதன். அவனுக்கு பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? வேதத்தில் சொல்லி இருக்கிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனுக்கு நீங்கள் நம்புவதை, பயப்படுவதை நீங்கள் விட்டு விடுங்கள். அவனை நம்பவும் வேண்டாம், அவனை பார்த்து பயப்படவும் வேண்டாம். ஏனென்றால் நம்மோடு இருக்கிறத கர்த்தர் மகா பெரியவராக இருக்கிறார். அவர் சிறியவர் அல்ல, அவர் மகா பெரியவர். அவர் வானத்தில் இருக்கிறார், அவருடைய பாதம் வந்து பூமியில இருக்கிறது. வேதத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தை உண்மை. எனவேதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை கற்பனை பண்ணி எந்த ஒரு உருவத்தையும் செய்ய முடியவில்லை. அவர்தான் சொல்லுகிறார், நீங்கள் எந்த உருவத்தை எனக்கு சாயலாக ஒப்பிடுவீங்க? கேட்கிறார் ஆண்டவருடைய கேள்வி. நான் இப்படிப்பட்டதான தெய்வமாக இருக்கும் போது எந்த சாயலை நீங்கள் எனக்காக ஒப்பிடுவீர்கள்? இன்னைக்கு மனுஷன் அவனுடைய புத்திக்கு ஏற்க விக்கிரகத்தை செய்கிறான், அவனுடைய வசதிக்கு ஏற்ப வந்து விக்கிரகத்தை வந்து செய்கிறான். ஆனால் ஆண்டவரை எந்த ஒரு மனுஷனும் உண்டாக்க முடியாது. வேதம் சொல்கிறது, அவர்தான் நம்ம உண்டாக்கினார், நாம் அவர் உண்டாக்க முடியாது. முடியாது, நினைச்சாலும் முடியாது. நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த சூரியனை உண்டாக்கினவன் தேவனுடைய வல்லமை எப்படி இருக்கும்?
நடு மத்தியானத்தில் ஒரு நிமிடம் சூரியனை பார்க்க முடியுமா? நடு மத்தியானம் ஒரு நிமிடம் உங்களால சூரியனை பார்க்க முடியுமா? அது யாருடைய வார்த்தையில உண்டானது? ஆண்டுடைய வார்த்தையினால் உண்டானது. அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதான சூரியனையே ஒரு நிமிடம் நம்மால் பார்க்க முடியாதபடி இருக்கும்போது அவருடைய வல்லமை, அவருடைய உருவம் அது எவ்வளவு பெரிதாக இருக்கும். மோசேயிடத்தில் ஆண்டவர் சொன்னாரு, அவன் அந்த ஆண்டவரை பார்க்க முடியுற போது ஆண்டவர் சொன்னாரு, என்ன பார்த்து வரும் உயிரோடு இருந்ததில்லை, நான் கடந்து போகும்போது என்னுடைய பின்பறத்தை தான் நீ வந்து என்ன செய்வாய், பார்ப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவர் அவ்வளவு வல்லமை உள்ளதான தெய்வம், அவ்வளவு மகத்துவம் உள்ளதான தெய்வம். எனவே தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கானான் யாத்திரையை ஆரம்பிக்கும் போது அவ்வளவு பயங்கரமான அற்புதங்கள் வெட்டாந்தர வழியாக கடந்து போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போயிட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனது போல நாங்களும் கடந்து போவோம் என்று சொல்லி பார்வோனுடைய சேனைகளும் துணிந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவன் கூட செங்கடல்ல அழியல. ஆனா எகிப்தியருடைய சேனையில ஒருத்தன் கூட தப்பல. எல்லாம் அழிந்து போனது. இன்றைய வரைக்கும் சான்றாக இருக்குது. என்றைக்கு நடந்தான சம்பவம்? சுமார் 4000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தான சம்பவம். இந்த சம்பவத்திற்கு இன்றைக்கு சார்ந்து செங்கடல்ல எகிப்தியர்கள் பயன்படுத்தினதான அந்த ரதங்கள் இன்றைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு அது இந்த சம்பவத்திற்கு சான்றாக வந்து இருக்கிறது. இந்த ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமை இவ்வளவு பெரிதாக இருக்கும் போது நம்ம ஆண்டவரையே தேடாம இட நேரங்கள்ல அப்படியே என்ன செய்யறோம்? தாமதமான உடனே என்ன தப்பிடும்? சவுல் அவன் ராஜாங்கத்துல வந்த உடனே அவன் செய்த ஒரு நல்ல காரியம் என்னன்னா, தேசத்துல குறி சொல்றவங்க எல்லாரையும் என்ன செய்யலாம்? அஞ்சனம் பார்க்கிறோம், குறி சொல்றோம், தேடி தேடி அழிச்சான். ஏன்னா பைபிள்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நாள் பாராது இருப்பாயாக, குறி கேளாது இருப்பாயாக, அஞ்சனம் பாராது இருப்பாயாக. ஆனா இதெல்லாம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்ன செய்யறோம்? குறி கேட்கிறீங்களா? குறி பார்க்குறீங்களா? நாள் பார்க்குறீங்களா? பத்திரிகை அடிச்சிருவாங்க, இந்த நாள் 9 மணியில் இருந்து 10 மணிக்குள் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது எனக்குள், ஏன்னா அவ்வளவு நேரம் நல்ல நேரம் இருக்கு, அது மேல பேரக்கூடாது. எங்கே ஒருத்தர் எனக்கு கடுமையான ஒரு வருத்தம், ஒரு நாள் சில இன்சிடென்ட் எனக்கு மறதி ரொம்ப உண்டு. ஆனா சில இன்சிடென்ட் என்னால மறக்கவே முடியாது. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பிரசனமாவதற்கு தான் மறக்காம இருக்க தெரியல. ஒரு நாள் ஒரு வீட்டில் வந்து நான் ஜோனிட்டு இருக்கிறேன், என்கேஜ்மெண்ட் ஜோனிட்டு இருக்கிறேன். அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க ஜெபத்தை இடையில நிறுத்திட்டாங்க. நேரம் நான் நல்ல நேரம் முடிய போது நிப்பாட்டுங்க. இன்னும் எனக்கு சொந்தவங்களாம் செத்து போயிட்டாங்க. சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியாது. சம்மந்தப்பட்ட ஒரு சிலர் இருக்கிறீங்க இங்க, நீங்க கூட ஒரு மறந்துருக்கலாம். எனக்கு மறக்கலை, அது என்ன செய்யல, மறக்கலை. சொன்னவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு இருந்த வேதனைக்கு அன்றைக்கு நான் சைக்கிள் தான் வச்சிருந்தேன். இடையில என்னை நிறுத்தினார்கள் அல்லவா, சாப்பிடவங்களை நிற்கவும் இல்லை. ஒரு ஊழியக்காரன் வந்து வேதனைப்பட்டார். நல்ல அது எது நிமித்தமாக? கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக சைக்கிள் வந்து அன்னைக்கு நாங்கள் சாப்பிடவும் இல்லை. இந்த வீட்டில் நடந்த நிகழ்ச்சி நான் சாப்பிடவும் இல்லை. என்ன ஆணுடைய பிள்ளைகளுக்கு நாள் என்று சொல்லி கேட்கிறேன். நீ சரியா இருந்தா நாள் எப்படி இருந்தாலும் நல்லதே நடக்கும். நான் பொதுவாகவே சிலர் சொல்லுவாங்க, அந்த நாள் செய்யக்கூடாது, நாள் செய்யக்கூடாதுன்னு. நான் ஏறக்குமார் அந்த நாள் தான் செய்வேன். பாப்பவ ஏன்னா பைபிள்ல வந்து நாள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடு. எனக்கு திருமணம் புரட்டாசி மாசம் புரட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. புரட்டாசி மாசம் வைக்க மாட்டாங்க. ஆடி மாசம் என்ன செய்யறோம்? நீங்க ஆடாம இருந்தா ஆடி மாசம் வைக்கலாம், நீங்க போடலாம இருந்தா புரட்டாசி மாசம் வைக்கலாம். நான் என்ன எனக்குள்ள நினைச்சேன் தெரியுமா? சரி, முகூர்த்த நாள் இல்லாத நாள் வச்சா நமக்கு எல்லாரும் வருவாங்க ஒண்ணு,
இரண்டாவது நமக்கு வாகனம். அன்னைக்கு பஸ் பிடிச்சிருந்தோம், பஸ் லகுவாக என்ன செய்ய கிடைக்கும், சமையலாளர்கள் லகுவாக கிடைக்கும், பொருட்கள் எல்லாம் ரேட் கம்மியாக கிடைக்கும். இவ்வளவு வசதி இருக்கும் போது அந்த நாளை மட்டும் பெருமைப்படுத்தி அந்த நாளில் கொண்டு வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் புரட்டாசி மாசம் தான் வச்சேன். நான் என்னத்துல நான் புரண்டு போயிட்டேன். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நாட்களை சரியாக பார்த்து சரியான நாள் வைத்தவர்களுக்கு பிரச்சனை வராமல இருக்கு. பிரச்சனை வர்றது வரத்தான் செய்யும். ஆனா நமக்கு நாள் முக்கியம் இல்ல, நீங்கள் ஆண்டவருக்காக எப்படி வாழ்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு அநேக ஜனங்கள் நாளை பெருமைப்படுத்துறாங்க. இந்த சவுல் என்பவன் ஆரம்பத்தில் வந்த உடனே இந்த நாள் பார்க்கிறவங்க, அஞ்சனம் பார்க்கிறவங்க, குறி பார்க்கிறவங்க, குறி சொல்றவங்க எல்லாரையும் தேசத்தை விட்டு அவன் அழித்தான், நிர்மூலமாக்கினான். ஆனால் இவன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறினபடினால ஆண்டவருடைய கரம் இந்த சவுலுக்கு விரோதமாக வந்துவிட்டது. இந்த சவுலுக்கு விரோதமாக வந்துவிட்ட உடனே சவுல் என்ன செய்திருக்கணும்? இந்த ஆண்டவரிடத்திலே போயிருக்கணும். ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இப்படி எல்லாம் நடக்கிறது, நான் என்ன செய்ய, நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஆண்டவரிடத்துல போயிருந்தா ஆண்டவர் இவனிடத்துல பேசி இருப்பாரு. நீ இந்த காரியத்துல தவறினா என்று சொல்லி ஆண்டவர் பேசி இருப்பாரு. இவன் சரியா இருந்தா இவனுடைய ராஜாங்கம் நிலை பெற்றிருக்கும். தாவீது சவுலை விட அதிகமான பாவத்தை அக்கிரமத்தை செய்த மனுஷனாக இருந்தாலும் தீர்க்கதரிசி இந்த தாவீதிடத்துல சொன்ன போது அவன் உணர்ந்தான், அவன் ஆடுதான், அவன் மன்றாடினான். அவன் சொல்லுகிறான், உன்னுடைய இரக்கங்கள் மகா பெரிது, நான் மனுஷனிடத்துல போகாமல் நான் தேவனிடத்துல போவேனாக என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே, உன்னுடைய ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் என்ன செய்யுங்க தாருங்கள் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தை பிடிச்சான். ஆண்டுடைய பாதத்தை முத்தம் செய்யலாம். அவன் தான் சங்கீதத்தினுடைய புத்தகம் 2வது அதிகாரத்துல கடைசி வசனத்துல அவன் எழுதுகிறான். நீங்க அங்க வாசித்து பார்த்தால் தெரியும். குமாரன் கோபம் கொள்ளாமல் வாசிங்கள். 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிறதான யாவரும் பாக்கியவன். அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். ஆண்டுடைய கோபம் வந்துவிட்டதானால் ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழ வேண்டும். ஆண்டுடைய பாதத்தில் போய் விழுந்தால் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆண்டவர் பேசினா நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் கீழ்ப்படிந்து விட்டீர்களா தேவ கோபம் உங்களை விட்டு விலகிறோம். இன்னைக்கு ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்ன இல்லை, மனம் இல்ல. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை சொன்னா கேட்க மாட்டாங்க. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் சில வேளைகளில் ஏன் கடினமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது? நாங்க ஆண்டவருக்காக பேசுகிறபடினால சில வேளைகளிலே கடினமாகத்தான் பேச வேண்டியது இருக்கிறது. கடினமாக பேசினாலும் அது யாருடைய வார்த்தை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். பக்தன் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன போது நீங்கள் அது எங்களுடைய வார்த்தையாக கேட்காம தேவனுடைய வார்த்தையாகவே கேட்டபடினால அந்த வார்த்தை உங்களுக்குள் என்ன செய்தது? பேலன்ஸ் செய்தது. வார்த்தை என்பது வல்லமை பொருந்தினது. வார்த்தை என்பது ஆசீர்வதிக்கக்கூடியது. வார்த்தை என்பது ஒரு மனுஷன் நித்திய ஜீவன்ல சேர்க்கக்கூடியது. நீங்க வார்த்தையை கேட்கணும். ஊழியக்காரங்க உங்க வார்த்தையை கேட்கணும் நீங்க நினைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது, சபையில் விசுவாசிகள் சிலர் செல்வாக்குள்ளவங்க சிலர் நினைப்பாங்க, நம்ம சொல்றத கேட்டுதான் என்ன செய்யணும் பாஸ்டர். ஏங்க மாஸ்டர் என்பது ஒரு ஆளை பார்த்தோம் என்ன நடத்த முடியாது, சபை நடத்த முடியாது. சபையில் வருகிறதான எல்லாரும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது சபை. ஒரு மரம் தோப்பாகாது. இது ஒரு தோப்பு மாதிரி, இது ஒரு தோட்டம் மாதிரி. இந்த தோட்டத்துல எந்த மரமும் விலைக்கு வைக்கப்பட வேண்டிய மரம் கிடையாது. எல்லா மரமுமே அந்த தோட்டத்திற்கு உரிமைப்பட்டவருடையது. எல்லா மரமுமே நன்றாக வளர வேண்டும். எல்லா மரத்துக்குமே கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில தான் தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உங்களை வழி நடத்துவோம். அந்த வழிநடத்தலுக்கு கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்க கீழ்ப்படியணும். என் நிமித்தம் இல்ல, நான் ஒரு சாதாரண ஆள் தான். நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன். நான் ஒரு சாதாரண ஆனா என்னை நடத்துகிறதான தேவன் வல்லமையுடைய சபை காரியத்துல நல்ல ஜோமனம் ஆலோசனை சொல்லலாம். நல்ல ஆலோசனை இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். நல்ல ஆலோசனை இல்லைன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட
முடியாது. நீங்க ஆலோசனை சொல்வதற்கு முன் வந்தா என் ஆலோசனையை தான் கேட்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடிய சொல்லுவோம். ஆண்டவருக்கு சித்தமான அது வந்து என்ன செய்யும், நடக்கும் அப்படின்னு என்ன செய்ய நினைக்கணும். அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளை கொண்டு வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படியாக சொல்லுவார். அந்த வார்த்தையை நீங்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அப்படியே கேட்டா உங்களுக்கு என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் எதை செய்தீர்களோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் என்ன உண்டு, நன்மை உண்டு. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் சில வார்த்தைகளை பேசி உங்களை வேதனைப்படுத்துற அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. இல்ல உங்களை சந்தோஷப்படுத்துற அப்படின்னால எனக்கு என்ன, சந்தோஷப்படுறீங்களோ சங்கடப்படுறீங்களோ அது பேச்சு கிடையாது. கர்த்தர் சந்தோஷப்படணும், நீங்க என்ன செய்யணும் அதை நாங்க என்ன செய்யணும் சொல்லணும். அங்க தாவீது இடத்துல தீர்க்கதரிசி சொன்னான், நீ வந்து என்ன பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்டு சொன்ன உடனே சவுல் செய்யறது மாதிரி இவன் செய்யல. சவுல் பண்ணின மாதிரி ஆண்டவர் வந்து இப்படி நம்ம மேல கோபமா இருக்கிறாரு, ஏன்னா வேற வழியில கடந்து போவோம், அங்கேயாவது நன்மை கிடைக்காதா என்று சொல்லி சவுல் பண்ணது மாதிரி இந்த தாவீது பண்ணல. தாவீது நேர யாருடைய பாதத்துல போய் விழுந்தான், தேவனுடைய பாதத்துல போய் விழுந்தான். அவருடைய பாதத்தை முத்தம் அவர் தான் எழுதுறார். அவருடைய கோபம் பற்றி எரிவதற்குள்ளாக அவருடைய பாதத்தை முத்தத்தின் அர்த்தம் தெரியுமா, அவரோடு ஒரு நல்மனம் கோபமா இருக்கிறார் அல்லவா, அவரை சந்தோஷப்படுத்துங்க, நீங்க அவர் மகிழ்ச்சி அடைய செய்ய, அப்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும், நன்மை உண்டாகும். ஆனா இந்த சவுல் அப்படி அல்ல. சவுல் குறி கேட்க போயிட்டான், அஞ்சனம் பார்க்க போயிட்டான். அங்க அஞ்சனம் பார்க்கிற இடத்துல அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது தெரியுமா, தேவன் உனக்கு எதிராளியாக இருக்கும்போது நீ என்னிடத்துல உலகமே உங்களுக்கு எதிராக இருக்கட்டும் பயப்படாது, எல்லா உறவுகளும் உங்களுக்கு எதிராக இருக்கட்டும் பயப்படாது, ஊரே உங்களுக்கு எதிராக இருக்கட்டும் பயப்படாது, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது. உங்க பக்கத்துல யார் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், உங்க பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார். இதை நீங்க நம்பினா வேற எதையுமே பேச நினைக்க மாட்டீங்க. எந்த மனுஷனை அவமதிக்கணும்னு சொல்லல, எல்லா மனுஷனையும் மதிக்கலாம். நீங்க எவ்வளவுதான் மதிச்சாலும் சரி சில வேளையில உங்களுக்கு மிதிதான் கிடைக்கும். உங்க பிளேட்ல சாப்பிட்டுருப்பாங்க, கடைசியில் அவங்க தான் உங்களுக்கு எதிராளியாக வந்து என்ன செய்வாங்க, வருவாங்க. ஒரே இடையில சாப்பிட்டுருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு எதிராளியா வருவாங்க. உங்களால தான் அவங்க உயர்ந்திருப்பாங்க, அவங்க உங்களுக்கு எதிராளியா வருவாங்க. அதை குறித்தெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கவே வேண்டாம். ஏனென்றால் வேதத்துல நிறைய சான்றுகள் இருக்கிறது. நன்மை பெற்றதான ஜனங்களுக்கு விரோதமாகத்தான் இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கிற போது அந்த நாளில் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேறு வழிகளிலே சவுல் போனது போல போனா சவுலுக்கு வந்ததான நிலை தான் நமக்கு ஒரே நம்பிக்கை. யார் முகத்தை நம்ம தேடணும். ஜாதகம் வச்சிருக்கீங்களா வீட்டுல, ஜாதகம் வச்சிருக்கீங்களா வீட்டுல, உங்கள்கிட்ட கேட்கிற ஜாதகம் வச்சிருக்கீங்களா வீட்டுல. என்னைக்காவது ஒரு நாள் ஊழியம் செய்றவங்க சொன்னாங்க, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே செய்த காரியம் சர்டிபிகேட்லாம் போட்டு எரிச்சிட்டேன் அப்படின்னா, என்ன இப்படி விவரம் எல்லாம் எரிச்சிருக்கிய அப்படின்னு நான் கேட்டேன். அவன் சொன்னாரு, சர்டிபிகேட் இருந்ததுன்னா திடீர்னு ஒருவேளை மனசு மாறி எங்க போச்சோம், திரும்ப மனசு மாறி திடீர்னு வேலைக்கு போச்சோம். மனசு மாறி நமக்குள்ள ஒரு என்ன வந்துடும், நான் பிஇ படிச்சிருக்கேன், நான் எம்இ படிச்சிருக்கேன், என்ன வந்துடும் நமக்குள்ள ஒரு பெருமை வந்துடும். அதை நீங்க சர்டிபிகேட் மட்டும் எரிச்சிடாங்க, தேவைப்படும், ஆதாரங்கள்லாம் எடுத்து தேவைப்படும். ஒருத்தர் சொன்னா நான் சொல்றேன், எல்லாரும் எரிச்சிடல சொல்றேன். அவருடைய நம்பிக்கை அப்படி. நான் வந்து எரிச்சிட்டேன்னா என்னுடைய எதுவுமே தெரியாது. அவர் சொல்றாரு, என்னுடைய படிப்பு தெரியாது, என்னுடைய குடும்பம் தெரியாது, என்னுடைய ஜாதி தெரியாது, எதுவுமே தெரியாது. சர்டிபிகேட் தான் தெரியுது, இதனால எதுவுமே தெரியாது. நான் ஊழியத்துக்கு வந்தோன்னு அதை செய்துட்டேன், நான் ஒன்றும் குறைஞ்சு போகல. அவர் இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு அதிகப்படியா இருக்கிறார். சர்டிபிகேட் இல்லை, ஆனா பல கோடி ரூபாய்க்கு பெரிய பிரம்மாண்டமான சர்ச்சை, ஏகப்பட்டதான சொத்துகள், நிலவரங்கள், காது, அதுன்னு ஏகப்பட்டதான வசதியப்பா இருக்காரு. என்ன இல்லாதவர், சர்டிபிகேட் இல்லாதவர். சில ஜாதகத்தை இது ஆகும், என்னைக்காவது ஒரு நாள் ஆகும் பார்த்துக்கிறதுனால பத்திரமா என்ன செய்ய, அது ஒரு சோதனை உங்களுக்கு. இந்த சவுல் வந்து
இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி போவது போல நீங்கள் மாற்று வழியில போவதற்கு அது ஒரு ஏதோ வந்து உண்டாக்கணும். அவைகளில் ஒண்ணுமே கிடையாது. வேதத்துல சொல்லி இருக்கிறது போல நாம வந்து தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கணுமா? விசுவாசத்து நடப்பதுனா எப்படி? தரிசித்து நடக்கிறதுனா எப்படி? விசுவாசத்து நடக்கிறதுனா எப்படி? தரிசித்து நடக்கிறது நம்பிக்கை. விசுவாசித்து நடக்குதல் என்றால் எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. நாளான என்ன நடக்கும் தெரியாது. அடுத்த மாசம் என்ன நடக்கும் தெரியாது. அடுத்த வருஷம் என்ன நடக்கும் தெரியாது. என்னுடைய எல்லா காரியமும் தேவ சித்தப்படிதான் நடக்கும். எல்லா திட்டமும் அவர் வச்சிருக்காரு. எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. நான் ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்தலாம், நான் ஆண்டவருக்காக எப்படி வந்து வாழலாம், நான் ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்தி தேச ஜனங்கள் மத்தியிலே சாட்சியை நாம் வெளிப்படுத்தலாம், இதையெல்லாம் நாம் நினைத்து வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில யார் கைவிட்டாலும், முதலாவது வாசித்ததான வேத பகுதியில சொல்லி இருக்கிறது போல, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் பெரும்பாலும் கைவிடுவது இல்லை. சில சூழ்நிலைகளில் கைவிடப்படுகிற நேரம் பிள்ளைகளை வீட்டடிச்சு பத்தின பெற்றோர்கள்லாம் உண்டு. பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுக்காம இருந்தாலும் சில பெற்றோர்கள்லாம் உண்டு. ஆனா நான் என்ன சொல்றேன், மனுஷன் தந்து என்ன செய்யாது? அநியாயமாக ஒரு நபர் உங்களுக்கு வர வேண்டியது எடுக்கிறாங்களா? பைபிள்ல சொல்லி இருக்கிறது அல்லவா, ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறவனுக்கு விட்டு போட்டோம். அப்ப எனக்கு நஷ்டம் இல்லாம வரும் நீங்க நினைக்கலாம். எனக்கு நஷ்டம் இல்லாம ஒருபோதும் கர்த்தருடைய நாமத்தை நிமித்த நீங்கள் விட்டால் என்ன வராது? நஷ்டம் வராது. யார் அநியாயமாக உங்களிடத்திலிருந்து எடுக்கிறார்களோ அவர்கள் முன்னிலையில அவர்களை விட பன்மடங்கு உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சேவிக்கிறதான தெய்வம் அப்படி உள்ளதான தெய்வம். நீங்க ஆண்டுடைய நாமத்தை தான் விட்டுருக்கிறீங்க. உங்களால் சண்டையிட முடியும், உங்களால் அநேக விதமான காரியங்களை செய்ய முடியும், உங்களுடைய பராக்கிரமத்தை ஞானத்தை பலத்தை பயன்படுத்தி அதை பறித்து எடுக்க முடியும். ஆனா நீங்க விடுறீங்க, ஆண்டவரே அதெல்லாம் பார்த்துக் கொள்ளுவார், ஆண்டவர் எனக்கு பன்மடங்கு. அப்படி மனநிலைமை இருக்கா? நீங்க நிறைய காரியத்துல இன்னும் என்ன படல அனுபவப்பட்டீங்கன்னா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப எப்படி இருக்கும்? ரொம்ப மேன்மையா இருக்கும். உங்களுக்காக நீங்கள் சண்டையிட வேண்டியதான அவசியம் இல்ல. யார் சண்டையிடுவா? நீங்க இழந்ததை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. யாரை திருப்பி தருவா? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, தாவீது தான் இழந்தது எல்லாவற்றையும் என்ன செய்வான்? இழந்தது எல்லாம் வந்தது. அவதான் சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியது ஆயிற்று. நான் எடுத்துக்கொள்ளல, ஆனா வந்து கேட்கறாங்க, நீ தான் எடுத்தாயின்னு சொல்றாங்க. எனவே நான் என்ன செய்ய வேண்டியதாயிற்று? கொடுக்க வேண்டியதாயிற்று. வரவு செலவு நடந்து கொண்டிருக்கிற சில வேளைகள்ல நீங்க கொடுக்க வேண்டிய ரூபாய் கொடுத்துருப்பீங்க. ஆனா அவங்க மறந்தாப்புல அடிச்சதுக்கு மேல சொல்லுவாங்க, இல்ல நீங்க தரலன்னு. நீங்க தரல, இல்ல நீங்க தரலன்னு சொல்லுவாங்க. நீங்க இன்னொரு முறை அந்த ரூபாய் கொடுத்தீங்கன்னா பன்மடங்கு அந்த நபர் சாபத்துக்குள்ள போயிடுவாங்க. அடுத்தவங்க ரூபா உங்களுடைய கையில் வந்து என்ன செய்யக்கூடாது. நான் இன்னைய வரைக்கும் கவனமா இருக்கேன். அடுத்தவங்க ரூபா எனக்கு வந்து காணிக்கை மூலமாக வருகிறதான காரியத்தை தவிர, ஏனென்றால் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் கொடுக்கிறதான காணிக்கை அவனுடைய பிழைப்பிற்கும் அந்த ஊழியத்தை நடத்துவதற்கும். இது போக வேற எதுக்குமே நான் ஆசைப்படுவது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியம் செய்கிறவன் பிழைப்புக்கு எடுத்த அலுவல்களில் என்ன செய்யக்கூடாது? சிக்கிக் கொள்ளக்கூடாது. உதவிக்காக ஒரு காரியத்தை செய்து கொடுக்கலாம், ஒரு நபருக்கு உதவிக்காக ஒரு காரியம் செய்து கொடுக்கலாம். இதை செய்து கொடுக்கிறவங்க அந்த கமிஷன் வாங்கணும்னா அது யாருக்கு ஏற்காது? ஆண்டவருக்கு ஏற்காது. ஏனென்றால் நான் வந்து ஊழியம் செய்கிறவன், எனக்கு ஊழியத்தினால் சுவிசேஷத்தினால் தான் ஆண்டவர் பிழைப்பு வைத்திருக்கிறார். நான் வேறு வழிகளில ஒருவேளை நான் வியாபாரம் செய்து நான் புரோக்கிங் பண்ணி இடத்தை வாங்கி வித்து, பைக்கை வந்து வாங்கி வித்து, காரை வந்து வாங்கி வித்து அதுல 5000 10,000 1 லட்சம் லாபம் எடுத்தால் அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இதே போல நான் மட்டுமல்ல, விசுவாசிகளாகிய நீங்களும் நியாயம் இல்லாத வழிகளில் எந்த ஒரு வருமானமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏனோ சில வேளைகளில் சாத்தானுடைய உணர்வு வந்து என்ன செய்து கொடுக்கிறான்?
கெடுத்து போயிடுறான். தாவீது உணர்ந்தான், மனம் திரும்பினான். நீங்க உணர்ந்தா மனம் திரும்ப முடியும். உணர்வு இல்லைன்னா, உணர்வில்லாத இருதயம் உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. தேவனுடைய எப்படியோட இருதயம் எப்போ நல்ல உணர்வா இருக்கும், நல்ல சென்சிட்டிவா இருக்கும் இருதயம். அப்போதான் நம்ம எதுல தவறி இருக்கோம் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய தவறுகள் தெரிவதற்கு தான் அவ்வளவு பிரசங்கங்கள். ஒருவேளை நான் பண்ணுகிறதான வார்த்தைகள் எல்லா வார்த்தைகளும் எல்லாருக்கும் தேவையா இல்லாவிட்டாலும் ஒரு சில வார்த்தைகளாவது உங்களுக்கு வந்து தேவைப்படும். உங்களுக்கு தேவையில்லைன்னா சில வேலைகளில் இதை யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு வந்து என்ன செய்யும், தேவைப்படும். நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்கதான் செய்யறாங்க. நேரடியா கொஞ்சம் பேர் வந்து கேட்கறீங்க. ஆனா யூடியூப்ல நிறைய பேர் பிரசங்கத்தை வந்து என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. யாராவது ஒரு ஆளுக்கு பயன்பட்டாலும் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. சமீபத்தில் ஒரு நபர் ஒரு சாட்சியை சொன்னார். 88வது வருடம் நினைக்கிறேன், 1988வது வருடம். நான் தஞ்சாவூர்ல இருக்கும்போது அப்போ ஃபோன் பண்ணாரு. நான் அங்க மீட்டிங்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணார். மீட்டிங் முடிஞ்ச நாள் நான் போன வருடம் உங்க பிரசங்கத்தை கேட்டேன். அங்க கீழே அபிஷேக கூட்டத்தில் பண்ண பிரசங்கத்தை, இந்த வருடம் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டேன். போன வருடத்துல பிரசங்கத்தை கேட்கும் போதே உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா பார்க்க முடியல. இந்த வருடம் நினைச்சேன். நான் வர்றதுக்குள்ளாக நீங்க என்ன செஞ்சீங்க, ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு திரள் கூட்டத்தில் உங்களை தேடி அலைஞ்சேன். கடைசியில் சொல்லிட்டாங்க நீங்க வீட்டுக்கு போயிட்டதா அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. யார் என்னவான்னு கேட்கும்போது கோயம்புத்தூர்ல இருக்கிறார். கோயம்புத்தூர் போத்தனூர்ல ஒரு சபை வச்சிருக்கிறாரு, ஒரு பாஸ்டர் இருக்காரு. 1988 நான் அங்கே இருக்கும்போது அப்போ அவர் வேளாங்கண்ணி போக வேண்டும் சொல்லி வந்தாராம். வேளாங்கண்ணி போக வேண்டும் சொல்லி வந்தாராம். போகிற வழியில நான் அவரை சந்தித்தேன். வேளாங்கண்ணிக்கு போகணும் வந்தவர் நான் சந்தித்தேன். அவர் சொல்ற, நான் மறந்துட்டேன். அவர் சொல்றாரு, வேளாங்கண்ணி போக வேண்டும் சொல்லி வந்தேன், நீங்க என்னை சந்திச்சு எனக்கு சுவிசேஷம் சொன்னீங்க. அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு சுவிசேஷம் சொன்னீங்க. நான் அப்போ மதுபானம் நல்லா பண்ணுவேன், ஸ்மோக் நல்லா பண்ணுவேன். ஆனா நீங்க சொன்னீங்க மதுபானம் பண்ணாதிருங்கள், ஸ்மோக் பண்ணாதிருங்க, அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராதுன்னு நான் வந்து சொன்னதான் சொல்றாரு. அது மட்டுமல்லாம நீங்க அங்க போகண்டாம், இங்க ஒரு மீட்டிங் நடக்கு, இங்க வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னதாகவும் அவருக்கு நானே ஒரு ரூம் புக் பண்ணி கொடுத்ததாகவும் அவர் தான் செய்யறாரு. சொல்ற, ரூம் புக் பண்ணி தந்தீங்க. நான் இன்றைக்கு மனம் திரும்பி கோயம்புத்தூர்ல போத்தனூர் என்கிறதான இடத்துல நான் ஒரு சபையை வந்து நடத்துகிறேன். எனக்கு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளும் என்னோட சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஊழியத்தை செய்யறாங்க. 100க்கு அதிகமான பேர் சபைகளுக்கு வர்றாங்க. நீங்க கட்டாயம் சபைக்கு வந்து என்ன செய்யணும். வார்த்தைகள் என்னைக்கோ நம்ம சொன்னோம். யாருக்காக சொன்னோம்? கர்த்தருக்காக சொன்னோம். இந்த நபர் இப்படி கெட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனா இன்னைக்கு மனம் திரும்பி அவர்கள் ஊழியத்தை செய்யறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மையான சாட்சி. இன்னொரு நபர் சொன்னாரு, நான் அந்த சாட்சி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் விருதுநகர்ல ஊழியம் செய்திருக்கிறாரு. அவர் சொன்னார், நாங்க வந்து என்னுடைய பிரச்சனை சரியாகிறதுக்காக நான் வந்து வந்தேன். எனக்கு பல வருடமா வந்து ஒரு ஆஸ்மா மாதிரி ஒரு இழுப்பு, நான் இருமிட்டே இருப்பேன். ஆனா அங்க எவன் ஜோம்னாங்க, எல்லாரும் ஜோம்னாங்க. ஒரு நாள் நான் உங்ககிட்ட ஸ்பெஷலா சொல்லி ஜோம்னேன். நீங்க ஜோம்னீங்க. ஜோம்ன உடனே அந்த வியாதி போயிட்டு எத்தனை வருஷத்துக்கு பிறகு நான் அவர் போன வருஷம் தான் பார்த்தேன். 1987 நடந்தா நினைக்கிறேன். அப்ப நம்ம ஆண்டவருக்காக சில காரியங்களை வந்து நம்ம சொல்றோம். இன்னைக்கு அவர் ஊழியத்தை செய்யறாரு. இப்ப ஆண்டவருடைய கிருபையினால நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி மனதிற்கு 2 பேர் ஊழியத்தை செய்யறாங்க. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது 2 கோடி ரூபாய் தந்தாலும் அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் வராது. அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஏனென்றா இதனுடைய மேன்மை இங்க தெரியாது. இதனுடைய மேன்மை எங்க தெரியும்? பரலோகத்துல தெரியும். மனுஷன் வாழப்போற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தானே. வயது போய்கொண்டே இருக்க. இன்னும் ஒரு 50 வருடம் வாழவேனா? அதிகபட்சமானா 50 வருடம் வாழ முடியாது. ஏன்னா பலத்தின் மீதினால் தான் எத்தனை வருஷம்? 70 வருஷம் தான் மனுஷன். இந்த 70 வருஷம் இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். இந்த 70க்கு மேல பலம், அதாவது வாய்வு, சின்ன வயதுல இருந்து வாய்வு இதெல்லாம் நல்ல நினைச்ச மாதிரிலாம் சாப்பிட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தா வாழ்ந்தவங்க தான் இந்த 80 வயசு வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அதுக்கு மேல ஒருத்தன் இருந்தா, அந்த 80 வயசுக்கு மேல இருக்கா நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் தான் இருக்கிறோம். சில கத்துடைய பிள்ளைகள்லாம் சொல்றாங்க, என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க, போற நேரம் சொல்லுவாங்க,
ஏன் எனக்காக ஜோம்னு என்னை வந்து இந்த பூமியில் வச்சிருக்கு. எல்லா பிள்ளைகளும் நான் உங்களுக்கு சொல்றேன், என்னைக்கு போனாலும் சொன்னாங்க, எல்லா பிள்ளைகளும் நான் சீக்கிரத்தில் சாகிறதுக்காக வந்து என்ன செய்யணும். எந்த பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்க இருக்கணும். அது 100 வயசு ஆயிருந்தா நம்முடைய தாயாருக்கு சரி போட்டுதான் சொல்ல நம்ம நினைக்க மாட்டோம், இருக்கட்டும் சொல்லிடும் என்ன செய்வோம், நினைப்போம். அவங்க அப்படி சொல்றாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா நீங்க அப்படிலாம் சொல்றாங்க, நீங்க 100 வயசுக்கு மேல வந்து என்ன செய்யணும், நீங்க இருக்கணும். நீங்க இருப்பதுதான் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கிரீடம். யாரு கிரீடம்? இன்னைக்கு அநேகர் அதை வந்து என்ன செய்யறது இல்லை, கிரீடமா வந்து நினைக்கிறது இல்லை. அதை எப்படி நினைக்கிறாங்க, எடரெல்லாம் நினைக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு செய்கிறது மிகப்பெரிய பாக்கியம். பெற்றோர்கள் வந்து படுக்கையிலேயே இருந்து அவர்களுக்கு நாம் செய்கிறதான பணிவிடை இருக்கு தெரியுமா, அதை போல மேன்மையான பணிவிடை ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்னைக்கு லாபம் இருந்ததுன்னா பெற்றோர்களை பார்ப்பாங்க, நஷ்டம் இருந்தா பார்க்க மாட்டாங்க. வயதானவர்கள் மூலமாக லாபம் வந்தா மட்டும் பார்க்கறது இல்லை, நஷ்டம் வந்தாலும் இருதயத்துல எப்போதும் என்ன இருக்கணும், வந்தாலும் சரி வரட்டாலும் சரி பார்க்கறது பாக்கியம். கணவன் வயது சென்றவளா இருக்கும்போது பார்க்கறது பாக்கியம், மனைவி வயது சென்றவளா இருக்கும்போது பார்க்கறது பாக்கியம். ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், அவர் பெரிய கோடீஸ்வரன், அவருடைய மனைவி வந்து படுக்கையில ஆயிட்டாங்க. அவர் பெரிய கோடீஸ்வரன், மனைவி வந்து படுக்கையில ஆயிட்டாங்க. எத்தனை வேலைக்காரங்களை வச்சு பார்க்கலாம், எத்தனை வேலைக்காரங்களை வச்சு பார்க்கலாம். அவ்வளவு என்ன இருக்கு, வசதி இருக்கு, பணம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. மற்றதான காரியங்களுக்கெல்லாம் வந்து ஆட்கள் வச்சிருக்காங்க. ஆனா அவர் சொல்றாரு, என் மனைவிய படுக்கையில வச்சு நான் தான் பார்க்கணும். ஏன்னா எனக்கு தந்த மனைவிக்கு இப்படி ஒரு காரியம் வந்திருக்குன்னா நான் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டு இப்படி வந்து வச்சிருக்கிறாரு. எனவே நான் தான் பார்க்கணும். அது எனக்கு என்னது பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மருமகன் சொன்னாங்க, அவங்க டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர். மருமகன் சொன்னாங்க, என் மாமியார் படுக்கையில் ஆயிட்டாங்க, என் மாமியாரை நான் தான் வந்து பார்க்கணும். அவங்க டாக்டர், அவங்க கணவனார் வந்து இதுல என்ன நேவல் போர்ஸ்ல ஒரு ஆபீசர், நேவல் போர்ஸ்ல ஆபீசர். அவங்களுக்கு எவ்வளவோ பணங்கள் உண்டு. ஆனா இந்த பிரச்சனையான வேலைகளில அவர்களை நம்ம வந்து பார்ப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது என்னது பாக்கியம் நினைக்கிறேன். அன்னைக்கு அநேக பார்க்கிறது பாக்கியம் நினைக்கிறது இல்ல, நம்மளை எல்லாரும் பார்க்கணும்னு என்ன நினைக்கிறாங்க, பாக்கியம் நினைக்கிறாங்க. நம்மளை பார்க்கணும், நம்மளை யார் பார்க்கணும், நான் நினைக்கிறது அப்படிதான். நம்ம எல்லாரையும் பார்ப்போம், நம்மளை யார் பார்ப்பா, ஆண்டவர் பார்ப்பாரு. நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வோம், நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நமக்கு யாருடைய உதவி தேவையில்லை. நமக்கு உதவி தேவையான வேலையில தாவீது சொன்னது மாதிரி வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வரணும். வராதா? என் பாசுக்கு மட்டும் தான் வரணும், உங்களுக்கு வராதா? பாசுக்கு வேற தெய்வம், உங்களுக்கு வேற தெய்வம்னா உங்களுடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையிலையும் நீங்கள் ஆண்டவரை வந்து தேடுவதிலையும் இருக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிறதான ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் கர்த்தருடைய முகத்தையே தேடணும், மாற்று வழிகளில போகவே கூடாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்க, சரி என்னதான் நடக்குன்னு அறிஞ்சிருவோமே, என்னதான் நடக்குன்னு அறிஞ்சிருவோமே, என்ன கேட்கப்போம், என்ன கேட்கப்போம். சரி நம்ம போகணும், வீடு தேடி வாரம் என்ன பார்ப்போம், என்ன என்ன சாஸ்திரம், கிளி சாஸ்திரம், கம்ப்யூட்டர் ஜோசியம். கம்ப்யூட்டர் 15 வச்சிருக்கான், அதுவும் ஒரு ஜோசியம் காதுல அவன் மெமரி கார்டு போட்டு 15 வச்சிருப்பான். மாத்தி மாத்தி வரும். 11வது ஆளா நீங்க போனா உங்களுக்கு வரும். நீங்க 11வது ஆளா போக வேண்டியது இல்லை, 12வது ஆள் 11வது ஆளா வந்துட்டு அந்த ஜோசியம் யாருக்கு சொல்லுவது, அந்த கம்ப்யூட்டர் அவனுக்கு சொல்லும். ஆனா இதுக்கு போய் காதுல ரொம்ப பவியமா கேட்டுட்டு இருப்பாங்க. என்னமோ இவங்களுக்கு சொல்றது கரெக்டா இருக்கிறது போல. என்னத்தை கொண்டு கொடுப்பாங்க, கையை கொண்டு கொடுப்பாங்க. என்ன பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாரும் எதையும் கணிச்சுக்கிடவே ஏற்கமாக தான் கணிப்பாங்க, கையை கொண்டு கொடுத்தாலும் சரி. ஏன்னா நம்ம எப்போதோ நம்ம வந்து மரணித்திருக்க வேண்டிய நபர் சிலர்லாம், ஆனா ஆண்டு நம்மள உயிரோடு வச்சிருக்கிறாரு.
நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்திருக்க வேண்டியது, அவைகளெல்லாம் மாற்றி ஆண்டவரை தேடினபடினால பைபிள்ல சொல்லி இருக்கிறது போல, நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். அவர் நமக்கு செவி கொடுத்தபடினால எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம விட்டு நீங்கி இருக்கிறது. நாம் நாள் குறிக்கப்பட்டவர்கள், செத்து போயிடும் நாள் குறிக்கப்பட்டவர்கள். ஆனா ஆண்டவர் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார். நம்முடைய அத்தியாயத்தை இன்னும் ஆண்டவர் முடிக்கவில்லை. இன்னும் ஆண்டவர் நமக்கு பேப்பர் வச்சிருக்கிறாரு, நம்முடைய நோட்டு புக் இன்னும் முடியல. அது ஆண்டவருடைய கையில தான் இருக்கிறது. நம்ம அந்த பூமியில யாரும் முடிச்சு அனுப்பிட முடியாது. பயமுறுத்தலாம், அதை செய்திருவேன், இதை செய்திருவேன், அப்படி பண்ணிடுவேன், பயமுறுத்தலாம். அந்த வார்த்தை மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா ஆண்டவரை மிஞ்சி, நம்மை சூழ இருக்கிறது ஆண்டவருடைய மகிமையை மிஞ்சி எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களை தொட்டு பார்க்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கர்த்தருடைய மகிமை இருந்தது. நீங்கள் இஸ்ரவேலர்கள் தான், உங்கள் மேல தேவனுடைய மகிமை இருக்கிறது. நீங்க இந்த கானான் யாத்திரையில பார்த்தால் செங்கடல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. வேகமாக எகிப்திய ஜனங்கள் பின்னாடி இவர்களை துரத்தி கொண்டு வர்றாங்க. கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட வந்து தாமதம் பண்ணா என்ன வந்துடும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழி வந்துடும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுக்கு முன் சென்றதான அக்னி சமம் விலகி எங்க வந்தது? ரெண்டு பேருக்கும் இடையில வந்துச்சு. ஏன் இடையில வந்தது தெரியுமா? ஏன் காரணம் கொண்டோம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திய ஜனங்கள் ஒருமை கூட தொட்டுவிடக் கூடாது. அதேதான் நம்மளையும் ஆண்டவர் மிஞ்சி ஒரு நபர் கூட நமக்கு ஒரு தீமை செய்து விடக் கூடாது. சில தீமைகள் வருகிறது என்றால் நன்மைக்கே. யோசேப்புக்கு அந்த தீமைகள் நன்மையாக மாறினது. இருள் வெளிச்சமாகும், துன்பம் வந்து இன்பமாகும். தேவனுடைய பிள்ளைகள் துன்பமெல்லாம் துன்பம் கிடையாது, இருளெல்லாம் இருள் கிடையாது, தீமை எல்லாம் தீமை கிடையாது. சிறிய தீமை பெரிய நன்மைகள் உருவாக்கும். நாம நினைக்கிறோம் தீமை செய்த ஜனங்களை மட்டும் நாம நினைச்சு நாம அவங்க மேல வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். சிலர் செய்கிற தீமைகள் தான் நமக்கு மேன்மை. இந்த யோசேப்பு அவருடைய சகோதரர்களை விரோதமாக நினையாதிருந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் மட்டும் நம்மளை இங்க விற்காவிட்டா நமக்கு இந்த மேல வந்து என்ன செய்யிருக்காது, வந்திருக்காது. இந்த தீமை இவர்கள் செய்யறதுதான் நம்ம இந்த உணவு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறது. சில ஜனங்கள் சில தீமையை செய்கிறவர்கள் அல்லவா, சில தீமையை பேசுகிறவர்கள் அல்லவா. எல்லா நன்மைக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் உண்டாகிறது. யார் என்ன சொல்லிட்டு போகட்டும், சொல்லதான் செய்வாங்க. பாருங்க என்ன மரத்து மேல விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறத வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அர்த்தம். எனக்கு இப்ப ரொம்ப விமர்சனம். எனக்கு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்படி சொல்றாங்க பாசி, இப்படி என்னன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நடக்காத சொல்றாங்க, ஏதோ யூகத்துல சொல்றாங்க, ஏதோ தப்பா வந்து நம்ம புரிஞ்சு சொல்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு போட்டோம். எனக்கு கவலை, எனக்கு அக்கறை இல்லை. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் ஊழியக்காரன் மட்டுமல்ல, ஒரு மனுஷனை குறித்து தெரியாததை ஆமன்னு சொல்லி சொன்னா அதுல வருகிற தண்டனைக்கு நீங்க தப்பவே. பைபிள் சொல்லியிருக்கிறது அல்லவா, கசப்பை தித்திப்பென்று தித்திப்பை கசப்பென்று சாதிக்கிறவர்களுக்கு நல்லவன் நீ கெட்டவன் சொல்லிவிட்டா அந்த தீமைக்கு நீ வந்து தப்பவே முடியாது. நம்ம அப்படிப்பட்டதான ஆண்டவர் தான் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு சத்தம் கட்டாம வந்து இருக்கணும். தெரியாததை நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அதனால வருகிறதான பாதிப்பு சொன்னவர்களுக்கு தான். யாருக்கு சொன்னமோ அவங்க என்ன செய்தே இருப்பாங்க. எவ்வளவு அதிகமா சொல்றாங்களோ அவ்வளவு அதிகமா நான் வளர்ந்துட்டு இருக்கேன். நீங்களும் சொன்னா உங்களோட அதிகமா வளருவேன், வெளியே இருக்கிறவங்க சொன்னா அவங்களோட அதிகமா வளருவேன். ஏனென்றால் விமர்சனம் எங்க இருக்கிறதோ அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்றுதான் அடையாளம். பார்வை எந்த மரத்து மேல விழுந்து கொண்டிருக்கிறதோ அந்த மரம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது சொல்லி அர்த்தம். பார்வை இல்லைன்னா அது வளரல. செழிப்பு இருக்கிறத இடத்துலதான் என்ன செய்யும், நம்ம பார்வை விடும். படுத்து இருக்கிறத மரத்துல தான் என்ன எரி விடும், கல்லெறி விடும். படுக்காம என்ன எரி விடாது, கல்லெறி விடாது. உங்களையும் அப்பதான் பேசுறாங்க சில வேலை. என்னை மட்டும் நீங்க நினைக்கலாம், நான் சொல்றத வார்த்தை எல்லாருக்கும் சேர்த்துதான். உங்களை என்ன சில வேலைகளை பேசுறாங்க, நீங்க செய்ததான் சொல்றாங்க. சந்தோஷப்படுங்க. ஏன்? அதனாலதான் ஆசீர்வாதம் வரும். செய்ததை சொன்னா ஆசீர்வாதம் இல்ல. நீங்க செய்யாதத நீங்க குற்றம் செய்தது மாதிரி சொல்றாங்க அல்லவா, அது உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க அதை கேட்டுட்டு இந்த காதல கேட்டுட்டு இந்த காதல விட்டுட்டு பெரிய பெரிய காரியங்களாம் சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு நபர் வேறொரு சபையில் இருந்து
ஒரு நபரை நான் பிரிச்சு இங்க கொண்டு வந்து அவங்க பிள்ளைக்கு நான் சபையில வச்சு என்ன முடிச்சு வச்சுட்டேன். இதுல எதுவுமே திருமணம் நடந்தா இப்போ ஒரு வருஷத்துக்கு இடம் சபையில திருமணம் நடந்தா இன்னைக்கு இருக்கிறதும் சரி திருமணம் நடந்துச்சா என்ன ஒரு மாதிரி முடிக்கிறிய? வேற சபையில போகக்கூடியதான ஒரு குடும்பத்தை சபைக்கு ஆள் சேர்க்க வேண்டும் சொல்லி நான் அவர்கள் அங்கிருந்து பிரிச்சு கொண்டு வந்து இந்த சபையில அவருடைய மகளுக்கு நான் திருமணம் முடித்து வைத்து விட்டேன். எங்க ஆதரவு எனக்கு சொன்ன நபர் என்னை பார்த்தாலே எங்க கேட்குவாங்களோ அப்படின்னு நினைச்சு நான் கேட்கல. கேட்க முடியும்? யார் கேட்பா? யார் கேட்பா? அது எப்படி இப்படிமா யூகம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியவே. இதெல்லாம் நிறைய கதைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். விசுவாசிகளை உங்களுக்கு விரோதமாக சில கதைகள் என்ன செய்ய ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க யாரு? நீங்க கர்த்தருடைய பிள்ளை. சண்டை வந்து கொண்டே இருக்கிறதா வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். புறாம உங்க மேல வந்துகிட்டே இருந்தா நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு வளர்ச்சி வேண்டாம்னு சண்டை இருக்கு. வளர்ச்சி வேண்டாம் நீங்க ஏத்துனதுங்க. வளர்ச்சி வேணா நீங்க அமைதியா இருங்க. அவங்க உங்களிடத்துல மோதி அவங்க கீழே போயிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்க மோத எங்க போயிட்டே இருப்பீங்க, மேல போயிட்டே இருப்பீங்க. விமர்சனம் எனக்கு விரோதமாக என்னைக்கு வர ஆரம்பித்ததோ அன்னையில நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். இப்ப விமர்சனம் ரொம்ப கொடுமையா இருக்கு. இப்ப விமர்சனம் ரொம்ப இதா இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசத்துல அந்த விமர்சனத்துக்கு பன்மடங்கு பிரைட் ஆயிரும். சபையும் பிரைட் ஆயிரும், வீடு பிரைட் ஆயிரும், நான் பிரைட் ஆயிரும், எல்லாரும் வந்து பிரைட் ஆயிரும். ஏனென்றா எதுவுமே அவங்க சொல்கிறதான எதுவுமே நடக்கல. நடக்காததை நடந்ததாக சித்தரிக்கிறார்கள் அல்லவா? நீங்க பார்த்து கொண்டுதான் இருக்க போகுது. உங்களிடத்தில் சில காரியங்கள் சொல்லி இருக்கலாம். நீங்க என்னையும் பாருங்க, அவங்களையும் பாருங்க. அவங்க அப்படியே கிளனிக்கு போவாங்க, நான் அப்படியே மேலனைக்கு போவேன். இதிலே நீங்க அடையாளம் கண்டுகொள்ளலாம். இவங்க தேவையில்லாததை பேசி இருக்காங்க என்று சொல்லி நீங்க என்ன கண்டுகொள்ளலாம்? அடையாளம் கண்டுகொள்ளலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் கர்த்தருடைய முகத்தையே தேடுங்க. அங்க இங்க உடைய சிந்த என்ன செய்யக்கூடாது. அங்க போயிருமா, அங்க போயிருமா, அங்க கேட்டுருமா, அங்க கேட்டுருமா. விசுவாசித்து காலடி எடுத்து வைங்க. கர்த்தருடைய ஆலோசனை நடந்தால் நீங்கள் செய்கிறது எல்லாம் சில செய்யறது ஒண்ணுமே என்ன செய்யறது இல்லை. சொல்லுவாங்க அல்லவா, ஜான் ஏறுனா என்ன சறுக்கு, ஒரு ஜான் போனா ஒரு மனம் சறுக்கு, இருக்கிறத விட கீழே போறாங்க. நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாட்கள் ஆக பெருக்கம் தான், வளர்ச்சி தானே ஒழிய நம்ம பாடின பாட்டை போல நமக்கு தோல்வியே கிடையாது. நமக்கு நாளுக்கு நாள் என்னதான் வரும்? ஜெயந்தான். நம்ம ஆண்டவரையே பார்த்துட்டு போவோம். சைடில் அங்கங்க வார்த்தைகள் வரும், பிரச்சனைகள் வரும். நம்முடைய கண்கள் யாரையே நோக்கி கொண்டிருக்கட்டும், தேவனையே நோக்கி கொண்டிருக்கட்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோது என்ன அடைய மாட்டாங்க, வெட்கப்படவே மாட்டாங்க. நிறைய வார்த்தைகள் உண்டு உங்களுக்கு சொல்லுவதற்கு. குறித்த சமயத்தில் முடிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதோ கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறுத்துகிறேன். கர்த்தர் வார்த்தைகள் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. சபையில் கடந்து வருகிற விசுவாச பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் வேதம் சொல்லியிருக்கிறபடி என் முகத்தை தேடுங்கள், உம்முடைய முகத்தையே தேடுவேன் ஆண்டவரே. என் முகத்தை தேடுன்னு சொல்லி உம்முடைய முகத்தையே ஆண்டவரே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் ஆண்டவரே. வார்த்தை சொல்றான். எவ்வளவு சந்தோஷப்படையா தெரியுமா? நான் எந்த நிலைகளிலே நான் வேற எந்த செயல்களையும் தேட மாட்டேன் ஆண்டவரே. எந்த அஞ்ஞான கிரியையும் நான் தேட மாட்டேன் ஆண்டவரே. நீரே என் நம்பிக்கை. பக்தர் தாவீது சொன்னார் அல்லவா, கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி சங்கீதம் 71:5 இங்கே தாவீது சொல்லி இருக்கிறார் அல்லவா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டுக்கு கேட்டோம். ஆண்டவரே கர்த்தாவே என் இயேசுவே நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்துல உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கை செய்கிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நோற்றுக்கு நோறு உண்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நோற்றுக்கு நோறு உண்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக நம்மை குனிந்து போகாமல் உதவி செய்கிறோம். மனிதர்கள் முன்பாக நாங்கள் தலைமுறையில் போகாமல் நீங்கள் உயர்த்துவீர்கள். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. வெட்டிப்பான நன்மைகளை தருவேன் சொன்னீரே, வெட்டிப்பான நன்மைகளை தருவேன் சொன்னீரே. இந்த வாரத்தில் நம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து நம்முடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செலுத்தின துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து மறுபடியும் எங்களை ஆசீர்வதித்தீர். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் முகத்தை தேடுங்கள் என்று நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய முகத்தையே தேடுவோம். எங்களுடைய ஜீவ காலமெல்லாம் என் தேவன் ஒருவர் தான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நம்பிக்கையை நாங்கள் எங்களுக்குள்ளாக வளர்த்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் தான் எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபைதாருங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய முகத்தை தேடுவதன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தந்த எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துருக்கள் மேலாக எங்களை உயர்த்தி இருக்கிற நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாங்கள் உங்களுடைய முகத்தை தேடி வருவதால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய பூரண வல்லமையினாலே எங்களை எல்லாரையும் நிரப்புவீங்க. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் வரநாட்கள் அழைத்து வாருங்க ஆண்டவரே. சமீபத்திலும் தூரத்திலும் இந்தியாவின் பல மாநில வெளிநாடுகளில் எங்களோட ஐக்கியப்பட்டிருக்கிற உண்டு.
எல்லாரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட வாரமாய் காணப்படுவதாக. கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனிதர்கள் சத்துருக்கள் மூலமாக வருகிறது எல்லா தீமைகளுக்கும் எங்கள் எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இவருடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாருடைய பாதுகாப்பை தாருங்க ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் மீண்டுமாக ஒரு முறை கூட உங்க சரிதானத்தை கடந்து ஆராதிக்க கிருபையாக. வருகை இருக்குமானால் உண்மை எதிர்கொண்டு வரத்தக்க பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாமை வழிநடத்தி செல்ல வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.